ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு தெரு வழியா வந்துகிட்டு இருக்கான். ஒரு அம்மா வந்து அவ குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தையோட கையால ஒரு பிடி அரிசி வந்து பிச்சைக்காரனுக்கு பிக்ஷை போடுறா. அதே பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரமாவும் வந்து தன்னோட குழந்தையை கூப்பிட்டு ஒரு பிடி அரிசி வந்து குழந்தை கையால பிச்சைக்காரனுக்கு போடுறா. இந்த 2 அம்மாக்களும் கொஞ்ச நாள்ல இறந்து வானத்துக்கு போறாங்க. அப்ப வந்து கடவுள் வந்து ஒருத்தர சொர்க்கத்துக்கும் இன்னொருத்தர நரகத்துக்கும் அனுப்புறாரு. அப்ப வந்து இந்த அம்மா வந்து திகைச்சு போய் கேக்குது, அவ பண்ண மாதிரி தானே நானும் பண்ணேன் அப்படின்னு. அப்ப வந்து கடவுள் சொன்னாராம், அவ வந்து குழந்தை கையால பிக்ஷை போட்டா அது குழந்தைக்கு புண்ணியம்னு நினைச்சு குழந்தை கையால போட்டா. ஆனா நீ உன் கையால போட்டா அரிசி அதிகமாயிடுமேங்கிறதுக்காக குழந்தை கையால அரிசி போட்ட. 2 பேரோட செயல் ஒரே மாதிரி இருந்தாலும் 2 பேருமே வேற வேற எண்ணத்துல செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாராங்க. எப்பவுமே ஒரு தர்மமா இருந்தாலும் தானமா இருந்தாலும் இல்ல நீங்க சாதாரணமா மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூட நீங்க எந்த எண்ணத்தோட செய்யறீங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். கெட்ட எண்ணத்தோட செஞ்சீங்கன்னா அந்த கர்மா உங்களையே வந்து தாக்கும்.